வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சிரப்பு தான் நான் செய்ய போகிறேன். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி செய்ய. இப்போ நம்ம சாக்லேட் சிரப்பு செய்யறதுக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் செய்யணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு இதுவும் போட்டுக்கலாம். நான் பட்டர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு மில்க் எடுத்திருக்கேன், அதுவும் இதில் விட்டுக்கிறேன். இப்போ கொக்கோ பவுடர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இது 2 கப்பு சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பொடி பண்ணி வச்ச சுகரு. இது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இந்த சாக்லேட் சிரப்பில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுவும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது அரை கப்பு மெஷர்மெண்ட்டு, அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இதால் எடுக்கிறீங்களோ உங்கள்கிட்ட உள்ள அளவு வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட சாக்லேட் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறின உடனே கொஞ்சம் கூட இது நல்லா இறுகும். இதை வச்சுட்டு நம்ம நிறைய மில்க் ஷேக்ஸ் பண்ணலாம், கேக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம். சாக்லேட் சிரப்பை நான் இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸில் சூடான பொருள் விடும்பொழுது இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.